எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE மேட்ரிசஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 3.2 8th சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் எக்ஸ் இஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 3 2 1 4 அண்ட் 2x plus y equal to 1 0 minus 3 2. So y matrix அதில் substitute பண்ணலாம். y இருக்கிற இடத்துல plus 3 2 1 4 equal to 1 0 minus 3 2. So x தான் கண்டுபிடிக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போனால் சைன் மாறும். இங்கே 1 0 minus 3 2 minus 3 2 1 4. So 1 minus 3 வந்து minus 2, 0 minus 2 minus 2, minus 3 minus 1 minus 4, 2 minus 4 minus 2. So இது 2x matrix, நமக்கு x matrix தான் வேணும். So x2 வந்து divisionல வந்துடும். So x equal to minus 2 divided by 2, minus 2 divided by 2, minus 4 divided by 2, minus 2 divided by 2. So இது எல்லாமே cancel ஆயிட்டு 1 இருக்கும். இது 2 இருக்கும், 1 இருக்கும். So x value வந்து minus 1, minus 1, minus 2, minus 1. So இதுதான் final answer. Next 9th sum. Find x and y if 2 into 1 3 0 x plus y 0 1 2 equal to 5 6 1 8. So இது 2 ஆல் first 2ல multiply பண்ணணும். 2 2 3s are 6 0 2x plus y 0 1 2 equal to 5 6 1 8. So இங்க y இருக்கிறனால இங்க 2ம் yயும் ஆட் பண்ணணும். 2 plus y equal to அதே corresponding element வந்து இங்க 5 இருக்கு. So 2 இந்த பக்கம் போச்சுன்னா y equal to 5 minus 2, y equal to 3. So இதுதான் y ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இங்க 2x இருக்கு, இங்க 2 இருக்கு, 8 இருக்கு. So 2x plus 2 equal to 8. இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா minus 2 ஆகும். 2x equal to 8 minus 2. 8 minus 2 வந்து 6. So x equal to 6 divided by 2. 2 3s are 6. So x equal to 3 தான் final answer. So x equal to 3, y equal to 3. Next 10th sum. Solve the equation x, y, z and t. So equation கொடுத்திருக்காங்க. If 2 x z y t plus 3 1 minus 1 0 2 equal to 3 into 3 5 4 6. So first இது 2 எல்லா எலிமெண்ட்லையும் மல்டிப்ளை பண்ணும். 2x 2z 2y 2t plus 3 உள்ள மல்டிப்ளை பண்ணும். 3 minus 3 0 3 2s are 6. இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணும். 3 3s are 9, 5 3s are 15, 3 4s are 12, 6 3s are 18. ஸோ ஒரு எலிமெண்ட்டாக கண்டுபிடிக்கலாம். 2x இருக்குது, அது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ 2x plus 3 equal to 9. இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் வச்சுன்னா minus 3 ஆகும். 2x equal to 9 minus 3 6. x equal to 6 divided by 2 3. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு y கண்டுபிடிக்கணும். இங்கே இப்போ இங்கே 2y இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ 2y plus 0 equal to 12. ஸோ 2y equal to 12, y equal to 12 divided by 2. 6 2s are 12. So y equal to 6 கிடைச்சிச்சு ஆன்சர். நெக்ஸ்ட் z
இப்போ 2z இருக்கிற இடத்துல இங்கே -3 இருக்குது, இங்கே 15 இருக்குது. 2z - 3 = 15. -3 இந்த பக்கம் வச்சுன்னா +3 ஆகும். 2z = 15 + 3 18. z = 18 / 2 9. ஸோ z = 9 ஆன்சர். நெக்ஸ்ட் t 2t இருக்கிற இடத்துல இங்கே 6 இருக்குது, இங்கே 18 இருக்குது. 2z - 3 = 15. 2t இங்கே வந்து 2t + 6 = 18. + 6 இந்த பக்கம் வச்சுன்னா -6 ஆகிடும். 2t = 18 - 6 12. t = 12 / 2 cancel ஆன 6. ஸோ t = 6. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். x = 3 ஆன்சர் ஒரு ஆன்சர். y = 6. சரி z = 9 ஆன்சர். t = 6. Next 11th. If x into 2 3 plus y into -1 1 equal to 10 5. Find x y ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x 3x. இங்கே ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணால் -y + y equal to 10 5. ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். 2x - y equal to 10, 3x + y equal to 5. இது எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது கேன்சல் ஆகிடும். 2x + 3x 5x 10 + 5 15. ஸோ x = 15 / 5 கேன்சல் ஆகிடும். 5 3s are 15. ஸோ x = 3. x = 3 ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2x - y equal to 10. 2 into x வந்து 3 கிடச்சிருக்கு. -y = 10. 3 2s are 6 - y equal to 10. இந்த 6 இந்த பக்கம் வச்சுன்னா -6 ஆகிடும். 10 - 6 10 - 6 -4 +4. ஸோ இந்த மைனஸ் சைன் இங்கே கொண்டு வந்துடலாம். y = -4. ஸோ இதுதான் ஆன்சர். Next 12th sum. Given 3 into x, y, z, w equal to x 6 - 1 2w plus 4 x plus y z plus w 3. Find the value of x, y, z and w கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x 3y 3z 3w equal to, ஸோ இதை ஆட் பண்ணுறப்போ x plus 4, இது x plus y plus 6, the z plus w minus 1 2w plus 3. ஸோ இதையும் ஈக்குவேட் பண்ணால் x கிடைக்கும். 3x equal to x minus 4 x plus 4. x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3x minus x equal to 4. 2x equal to 4 கிடச்சிருக்கு. x equal to 4 divided by 2. 2 2s are 4. x equal to 2. the answer. x கிடச்சாச்சு. இப்போ வந்து w கண்டுபிடிக்கலாம். இங்கே w இருக்குது, இங்கே 3w இருக்குது. 3w equal to 2w plus 3. w இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3w minus 2w equal to 3. 3 minus 2 1w equal to 3. w கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து இசட்டும் இந்த டேர்ம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 3z equal to z plus w minus 1. 3z minus z equal to wக்கு ஆல்ரெடி கிடச்சது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 3 minus 1. 3z minus z வந்து 2z equal to 3 minus 1 2. z equal to 2 divided by 2 கேன்சல் பண்ணால் 1 வருது. z equal to 1. zட்டும் கிடச்சிருச்சு. இப்போ xwz கிடச்சாச்சு. இப்போ y கண்டுபிடிக்கணும். y டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ 3y equal to x plus y
plus 6. X வந்து இங்கே ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த y இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 3y minus y equal to 2 plus 6. 3yல y போச்சுன்னா 2y equal to 2 plus 6 8. Y equal to 8 divided by 2. Cancel பண்ணா 4. So y equal to 4. ஆன்சர் கிடைச்சிருச்சு. So இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 13th sum. If f of x கொடுத்திருக்காங்க cos x minus sin x 0 sin x cos x 0 0 0 1. So இது வந்து show that sum f of x into f of y வந்து f of x plus y ன்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. So f of x னா இந்த term எடுத்துக்கலாம். cos x minus sin x 0 sin x இப்போ நான் LHS எடுத்திருக்கேன். cos x 0 0 0 1. f of y னா இப்போ இங்கே x இருக்கிறனால இங்கே x எல்லாமே x இருக்கு. y இருந்தால் இங்கே எல்லாமே yல மாற்றிக்கணும். cos y minus sin y 0 sin y cos y 0 0 0 1. இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண இந்த ரோ காலம் மல்டிப்ளை பண்ணணும். cos x into cos y cos x cos y minus sin x sin y plus 0 into 0 0 ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் cos x minus sin y நாலும் cos x sin y minus sin x cos y plus 0 into 0 அது 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் cos x into 0 0 sin x into 0 0 0 plus 1 0. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் sin x cos y plus cos x sin y. Second row second column minus sin x sin y plus cos x cos y plus 0 into 0 0 ஆயிடுச்சு. Next second row third column 0 plus 0 plus 0 into 1 0 ஆயிடுச்சு. Next third row first column 0 into 0 0 plus 0 plus 0 0 plus 0 plus 1 into 0 0 இங்கே வந்து 0 plus 0 plus 1. ஸோ இது வந்து cos x cos y minus sin x sin y னா இது cos x plus y ஓட ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ப்ளஸ் 1ல் படிச்சிருப்பீங்க. அந்த ஃபார்முலா இது மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா sin x cos y plus cos x sin yன்னு ஆயிடுச்சு. ஸோ இது மைனஸ் sin x plus y ஃபார்முலா இது 0 ஆகிடும். அதே மாதிரி இது sin x cos y plus cos x sin y sin x plus y ஃபார்முலா. cos x cos y minus sin x sin y னா cos x plus y ஃபார்முலா. இது 0 ஆயிடுச்சு. இங்கே 0 0 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா f of x என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இருக்குது. எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ x plus y போட்டோம்னா இது RHSல பண்ணுறோம். அதே ஆன்சர் இதுலேயும் இருக்கும். LHS RHS இப்போ ஈக்குவல் ஆகிடும். cos of x இருக்கிற இடத்துல இப்போ x plus y போடலாம். cos of x plus y minus sin of x plus y into 0 sin of x plus y இந்த நம்ம RHS எழுதுகிறோம். sin x plus y cos of x plus y 0 0 0 1. இப்போ பார்த்தோன்னா LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ வெரிஃபைட் LHS ஈக்குவல் டு RHS. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.